பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஆராதனையில வாசம் பண்ணுகிறவரே, எங்க துதியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவரே, எங்கள் நடுவில் நீர் இருப்பதற்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. என் நாமத்தை உயர்த்துகிற, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Holy Spirit, we welcome you Holy Spirit. Amen. We welcome you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க விடுதலையோடு அசைவாடுவதற்கு நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், எங்க உள்ளத்துக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில மகிமையாய் நீர் எழுந்தருளுவீராக. ரபா கதா லாரபா ஷந்தா லாரபா. கூப்பிடுங்க அவரை நோக்கி. ஆமென். அவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எழுந்தருளுங்க, தேவரீர் நீர் எழுந்தருளுவீராக சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எழுந்தருளுவீராக எங்கள் நடுவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Oh raba ba 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 shanta lara kata lara badalara mana gadu lara balara ba shanda lara ba. உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுவீராக. சுகமளிக்கிற மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவில்லாமல் வெளிப்படுவதாக. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Jesus Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. அளவில்லாத நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் ஊற்றப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஸ்தோத்திரம் டாடி. Thank you அப்பா. பரிசுத்தரே, நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி சுகத்தை தருகிற தேவன் எங்கள் நடுவில் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி உம்முடைய சுகத்தை நீர் ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கிருபையுள்ள கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். விசேஷமா இந்த ஆமென் சுகமளிக்கிற ஆராதனையில பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் ஆமென் அற்புதமாய் உங்களை நிறைத்து நடத்துவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஆமென். தெய்வீக சுகத்தை குறித்து, தேவன் தருகிற ஆரோக்கியத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், ஆமென், இந்த வாரங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலமான ஒரு கிரியை நம்ம நடுவில் அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். நாம் சுகமாய் இருக்க வேண்டும். நாம் தேவன் தருகிற சுகத்திலேயே தொடர்ந்து வாழ வேண்டும். நாம் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சுகமாக வேண்டும், நீங்க தேவனுடைய சுகத்திலேயே வாழ வேண்டும். ஆமென். வியாதியோடு போராடுகிற அநேகருக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அதுதான் என்னையும் உங்களையும் குறித்த தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதற்கு நேராக என்ன செய்கிறார், நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பலவீனமாயிருக்கிற அநேகர் ஆமென் நீங்க சுகத்தை பெறுகிறீங்க. சுகத்துல தொடர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வீராக. இப்ப நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இந்த நாட்களில் எழும்பட்டும். அதுதான் இதனுடைய பிரதானமான நோக்கம். என்னன்னா ஆமென், இந்த சுகமளிக்கிற ஆராதனுடைய ஒரு பிரதானமான நோக்கம் என்னன்னா, ஒன்று நம்ம சுகத்தை பெறணும். கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறார். ஆமா, உண்மைதான். அதை காட்டிலும் இன்னும் நம்ம
அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாக இந்த நாட்களை நம்ம எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வியாதியும் பலவீனங்களும் கொள்ளை நோய்களும் மரணங்களும் எங்கும் பெருகி இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு மத்தியில, இந்த கொள்ளை நோய்களுக்கு நடுவில் இந்த வியாதிகள் ஜனங்களை எவ்வளவாய் கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த நாட்களை நம்ம எழும்பணும். ஆமென். போகிற இடங்களிலெல்லாம் சுகத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? போகிற இடமெல்லாம் சுகம் உண்டாகணும். ஆமென். இசைக்கேல்ல நம்ம வாசிக்கிறது போல அந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைத்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும். எந்த வியாதியஸ்தரை நம்ம பார்க்கிறோமோ அந்த வியாதியஸ்தர்களுக்குள்ளெல்லாம் ஒரு சுகத்தை நம்ம கொடுக்கிறவர்களாக மாறணும். நம்ம குடும்பத்துல பலவீனமாய் இருக்கிறவங்களை நம்ம சுகமாக்கணும். நம்ம சமுதாயத்தை ஆமென் ஒரு சுகமளிக்கிற, ஒரு சுகமாய் ஆரோக்கியத்தோடு இருக்கிற சமுதாயமாய் நம்ம மாற்றணும். ஹல்லேலூயா. ஜான் ஜிலேக்கனுடைய அந்த சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களில அந்த அந்த சுற்றுவட்டார பகுதிகளில், அவர் வாழ்ந்த பகுதியும் சரி, அவர் வாழ்ந்த அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒருவன் கூட வியாதியா இருந்ததே இல்லையா. ஆமென். அப்படின்னா ஒரு தேவ மனிதன் இருந்த அந்த இடத்தையே அது ஆரோக்கியமான இடமா என்ன செஞ்சிருக்கோம், அறியப்பட்டது அந்த நாட்கள்ல. அவருடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மரித்து போனவர்களை உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமென். ஜான் ஜிலேக் எழுப்பி இருக்கிறார். வல்லமையான ஒரு தேவ மனிதன். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய நோக்கம் ஒரு ஜான் ஜிலேக்கை மட்டும் எழுப்பணுன்றது கிடையாது. அவர் சொன்னாராம், அவர் மரிக்கிற காலத்துல அவர் சொன்னாராம், பல 100 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு தலைமுறை எழும்பும். அந்த நாட்களில நான் செய்வதை காட்டிலும் பயங்கரமான சுகமளிக்கிற ஊழியத்தை ஜனங்கள் செய்வாங்கன்னு நம்மளை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் அவர் உரைத்திட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஒவ்வொருவரும் சுகமளிக்கிறவரா எழும்ப வேண்டும். நம்ம இருக்கிற என் குடும்பத்துல ஒருத்தனும் பலவீனப்பட்டவன் இருக்கக்கூடாது. என் சமுதாயத்துல ஒருத்தனும் பலவீனப்பட்டவன் இருக்கக்கூடாது. நான் வாழ்கிற தெருவுல, நான் வாழ்கிற அந்த கிராமத்துல, நான் இருக்கிற அந்த பட்டணத்துல ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இருக்கக்கூடாது. ஆமென். அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற பாத்திரமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு சுகமளிக்கிற பாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ தேவன் தம்மை சுகமளிக்கிறவராகத்தான் என்ன செய்கிறார், ஒவ்வொரு காலங்களும் வெளிப்படுத்துகிறார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவன் எல்லோரையுமே சுகமாக்க வேண்டும் என்றுதான் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சுகமா இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆமென். ஒரே இரவுல கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் ஒரே இரவுல சுகமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா 12 மணி நேரத்திற்குள்ள அவங்க விடிய காலம் எந்திரிச்சு புறப்படுறாங்க. அந்த நைட்டே, அந்த இரவே பஸ்கா பலி அவர்கள் புசித்த அந்த உடனேயே அந்த இரவுலயே கர்த்தர் சுகமாக்குறார். அப்படின்னா 30 லட்சம் பேரை வெறும் 12 மணி நேரத்திற்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, சுகத்தை அவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் சுகமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவையும் தேவன் என்ன செய்ததில்லை, அனுமதித்தது இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ ஜனங்களை பகைத்தவர்களுக்கோ, துன்மார்க்கனுக்கோ, தேவ ஜனங்களை எதிர்த்தவனுக்கோ, பொல்லாதவனுக்கோ, அக்கிரமக்காரனுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கலாம், ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள், வியாதியோ பலவீனங்களோ அழிவுகளோ நாசங்களோ அவர்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா வேதத்துல ஒரு இடத்துல கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்ட தேவ பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஒரு தீமையை அனுமதித்ததாக வேதம் என்ன செய்யல, ஆமென், சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கல. அதை ஒருவேளை வேற எந்த காரணங்களால வந்திருக்கலாம், ஆனா தேவன் என்ன செய்யல, அவங்களுக்கு அதை கொடுக்கவே இல்லை. வரப்போகிற நாட்களை நம்ம அதை குறித்துலாம் இன்னும் ஆழமா என்ன செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா. சோ அப்ப தேவன் எல்லோரையும் சுகமாக்குறவரா தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். அது கூட ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, தேவன் சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறதுனால தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்யல, சுகத்தை கொடுக்கல. நான் பவர்ஃபுல்லான காடு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் பராக்கிரமம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வல்லமையை நான் காண்பிப்பதற்காக நான் உன்னை சுகமாக்கி காண்பிக்கிறேன் என்று தேவன் அப்படி என்ன செய்யல, சுகமாக்கல. தேவன் எதன் அடிப்படையில் சுகத்தை கொடுக்கிறார்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்மளை மிகவும் நேசிக்கிறார். ஆகையால் அவர் நம்மை சுகமாக்குகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் ஏன் சுகமாக்குறார்னா அவர் வல்லமை உள்ளவர்னால அல்ல,
அவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுனால அவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுகமளிக்கிற அந்த அந்த பகுதிகளெல்லாம் நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா, அவர் மனதுருகி, ஆமென், அவர்களில் அன்பு கூர்ந்து அவர்களை சுகமாக்கினார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுகமளிக்கிற ஊழியமே தேவன் அன்பு நிமித்தமா தான் என்ன செய்யறார், நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்ம சுகமா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆமென். நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறதுனால தானே நம்ம அவங்கள ஆரோக்கியமா பாதுகாக்கிறோம். சிறு குழந்தைகளா இருக்கிறாங்க, வாலிபர்களா இருக்காங்க, ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சு, ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், நம்ம அப்படியே துடிக்கிறோம். காரணம் என்னன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனும் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. ஆமென். ஏன் மனு குலத்தை கர்த்தர் சுகமாக்க வேண்டும்னு விரும்புறாருன்னா, ஏன் எல்லாரும் சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, நம்மை அவர் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நேசிக்கிறார், உங்களையும் அவர் நேசிக்கிறார். ஆகையால் தான் அவர் நம்ம என்ன செய்கிறாரு, சுகமாக்குறார். ஹல்லேலூயா. தேவன் காலாகாலங்களாகவும் மனிதனோடு ஒரு தொடர்பிலேயே தான் என்ன செய்கிறாரு, ஒரு தனி நபர்கிட்டயோ இல்ல ஒரு தேசத்திலேயோ தம்மை எப்படி வெளிப்படுத்துகிற ஒரு தேவனா தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். தம்மை பல விதங்களில் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுல தேவன் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஒரு விதம் தான், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற ஒரு பதத்துல அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மனிதர்களாகிய நம்மை மற்றவர்களுக்கு நம்மை அறிமுகம் செய்யும் போது நம்முடைய பெயரை சொல்லியோ அல்லது நம்முடைய பதவியை சொல்லியோ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட நீங்க போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த அரசியல் பலத்தை அவங்க என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. நான் இந்த கட்சியில இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்படின்னா அவங்க யார் என்பதை அந்த வார்த்தையின் மூலம் என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இப்ப நான் எம்எல்ஏவா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படுத்தும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த பகுதியில் மக்களுடைய ஒரு பிரதிநிதியா என்ன செய்யறேன், இருக்கிறேன்னு சொல்றாரு. எந்த வேலையா இருக்கட்டும், ஒரு கலெக்டர் தன்னை வெளிப்படுத்த, நான் ஒரு கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னா என்னது, நான் ஒரு அதிகாரம் பெற்றவனா இருக்கிறேன் என்பதை அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? அதே போல ஒரு போலீஸ்காரராக இருக்கட்டும், இல்ல சாதாரண எந்த வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு மருத்துவமனையில ஒரு டாக்டரா இருக்கிறவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள் பெயரோடு கூட சேர்த்து அவர்களுடைய அந்த வேலையும் என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. புரியுதா? இல்ல ஒரு வேலை, எந்த வேலையில் ஆனா ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், ஆனா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இன்னாருடைய ஒரு மகன், இல்ல நான் சொந்தக்காரன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தகப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. காரணம் என்னன்னா அவர்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, அவர்கள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தும் போது அது கூட சேர்த்து என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? பெயரை சொல்லும் போது, இப்ப நான் போலீஸ்காரன் சொல்லும் போது அது நான் ஒரு பெயரை சொல்லல, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். புரியுதா? அதே போல ஒரு கலெக்டர் இருக்கிறாருன்னு வைங்க, நான் ஒரு கலெக்டர் அவர் சொல்லும் போது அவர் வெறும் ஒரு பெயரை உச்சரிக்கல, அவர் என்ன பண்றாருன்னா அந்த பெயருக்கு பின்பாக இருக்கிற அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய பலத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் பழைய ஏற்பாட்டுல நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, தேவன் புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தேவன் தம்மை விளங்க பண்ணின, தேவன் தம்மை வெளிப்படுத்தின ஒவ்வொரு விதங்களுக்கும் ஒரு வல்லமையுள்ள பின் பலம் என்ன செய்கிறது, இருக்கிறது. தேவன் தன்னை வெளிப்படுத்தின ஒவ்வொரு பெயர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது, அதுக்கு பின்பாக ஒரு பெரிய பராக்கிரமம் என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்ம இன்னைக்கு வைக்கிற மாதிரி சும்மா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பெயரை அந்த நாட்கள்ல வேதத்துல இருந்ததா சரித்திரங்கள் இல்ல. நீங்க வேதாகமத்தினுடைய பெயர்கள் எல்லாம் நீங்க பாருங்களேன், அந்த பெயர்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் என்ன செய்தது, ஒரு அர்த்தம் இருந்தது. சும்மா வெறுமனே அந்த காலத்துல பெயர் வைக்கும் போது சும்மா ஒரு ஸ்டைலா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பெயர் என்ன செய்யல, அவங்க வைக்கல. ஒரு பெயரை அவங்க வைத்தாங்கன்னா அவங்க அதனுடைய சுபாவத்தை தான் பெயரா வைத்தாங்க. இப்ப ஆதாம் தேவன் அவன்கிட்ட எல்லா மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் என்ன செய்யறார், ஆண்டவர் கொண்டு வருகிறார். பூமியில இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் பெயரை வைத்தது ஆதாம் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, பெயர் வைத்திருக்கிறாரு. இப்ப அவர் பெயர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பெயரை அவர் என்ன செய்யல, ஒரு பெயரை மட்டும் வைக்கல. அவர் என்ன பெயரை வைத்தார் அப்படின்னா அதனுடைய சுபாவத்தை தான், அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பதைத்தான் அவர் பெயராக என்ன செய்தாரு, வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சரி, நம்முடைய வேதத்துல நீங்க வாசிக்கும் போது
ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் என்ன செஞ்சிருக்கு, ஒரு அர்த்தம் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த உடனே பெயர்களை ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, சும்மா ஏதோ ஒரு பேர்ல இருக்கிறவரை தூக்கி இன்னொரு ஒரு பேர் வைக்கிறதுக்காக என்ன செய்யல, ஒரு பேர் வைக்கல. கிறிஸ்தவனா மாறிட்டா ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெயர் என்ன செய்யல, வைக்கல. அவர் சிலருக்கு சில உலக பிரகாரமான பெயர்கள், சில அவர்கள் வழிபட்டு வந்த அந்நிய தெய்வங்களுடைய அந்த பெயர்களை சிலப்போ அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் சிலருக்கு சில பெயர்களை நம்ம என்ன செய்யறோம், ஞானஸ்நானம் எடுக்கும்போது சில பெயர்களை மாற்றி உங்களுக்கு பெயர் வைக்கிறோம். உண்மையாகவே ஏன் நம்ம அப்படி பண்ணுகிறோம்னு சொன்னா, அப்படி இருந்த அவர்கள் இந்த பெயரினால் அறியப்படும் போது இந்த பெயருக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த பெயருக்குரிய சுபாவங்கள் அவர்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காக தான் பெயர் வைக்கிறோம். சும்மா நம்ம வர்றவங்க போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்தவங்க என்ன செஞ்சது கிடையாது. இந்த பெயர் வைக்கிற திருவிழா நம்ம நடத்திட்டு கிடையாது. ஏன் நம்ம பெயர்களை ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவ மனிதனுக்கு, சிலருக்கு சில நல்ல பெயர்கள் இருக்கும், சிலருக்கு நல்ல பெயர் இருக்கும், அதை மாத்திட்டு வேற ஒரு பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்காக பேர் வைக்கல. ஏன் நம்ம பெயர்களை வைக்கிறோம்னு சொன்னா, ஏன் நம்ம பெயர் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட சுபாவம், அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல அவர்களுக்கு பெயரை வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த பெயருக்குள்ள விளக்கத்தை நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, பெயருக்கு பின்பாக மிகப்பெரிய அர்த்தங்களும் ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அது சும்மா மீனிங்லெஸ்ஸா என்ன செய்யறது கிடையாது, இல்ல. அதுக்கு பின்பாக ஒரு பெரிய அர்த்தம் என்ன செய்கிறது, இருக்குது. அப்ப இப்படி வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் என்ன செய்கிறது. அதனால தேவனே நிறைய பேருக்கு பேர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவன் மாத்தி இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆபிராம் என்றவனை கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தாரு, மாற்றினாரு. ஒன்றுமில்லாதவன், பிள்ளை இல்லாதவன் என்றவனை எடுத்து ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற ஒரு பெயரை கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேவன் கொடுக்கிறார். சாராய் என்றவளை எடுத்து சாராள் என்ற ஒரு பெயர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். யாக்கோப்பு என்ற ஒருத்தனை இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர்ல என்ன செய்யறாரு, தேவன் அழைக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப பெயர்களுக்கு நிறைய அர்த்தங்கள் என்ன செய்கிறது, அர்த்தங்கள் இருக்கிறது. தேவன் இடங்களுக்கு பெயரை மாத்தி இருக்கிறாரு. தேவன் பிள்ளைகளுக்கு பெயரை மாத்தி இருக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு கூட தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, பெயர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி வைத்திருக்கிறார். அது எதற்காக அப்படின்னா, சும்மா அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெயரை மாத்தல. என்னன்னா, இதுவரைக்கும் அவர்கள் மேல் வழங்கி வந்த அந்த பழைய சுபாவங்கள் மாறி இப்பொழுது இந்த பெயரினால் அறியப்படும் பொழுது இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களுக்கு அந்த பெயர் என்ன செய்தாரு, கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பெயர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அர்த்தங்களும் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களும் என்ன செஞ்சிருக்கு, இருந்ததாக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு திட்டமும் தெளிவுமா என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல பெயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அந்த சுபாவத்திற்கு, அந்த பெயருக்கு பின்பாக இருக்கிற அந்த சுபாவத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் வேதம் என்ன செஞ்சிருக்கு, பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப இந்த பெயர்களை குறிச்ச அர்த்தங்களா நம்ம பார்த்தோம். இப்ப தேவனை தன்னை பல பெயர்களால ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு, அறிமுகப்படுத்துகிறார். பல பெயர்களால தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய பெயர்களை நம்ம என்ன சொல்றோம், நம்ம பாட்டு பாடும்போது கூட நம்ம பாடுறோம், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன். 1000 நாமங்கள் அவருக்கு என்ன செய்கிறது, அவருக்கு இருக்கிறது. எத்தனையோ பெயர்கள் வேதம் முழுவதையும் வேதம் என்ன செய்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை என்ன செய்கிறது, ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்களை, ஒரே வார்த்தைக்கு பல நூற்றுக்கணக்கான வியாக்கியானங்கள் இருப்பதை வேதம் என்ன செய்கிறது, எடுத்து காண்பிக்கிறது. அதான் வேதத்தினுடைய மகத்துவம், அதான் தேவனுடைய மகத்துவம். தேவன் அநேக பெயர்களினால் தன்னை ஜனங்களுக்கு என்ன செய்தாரு, தன்னை வெளிப்படுத்தினார். நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, காலாகாலமாக தேவன் தன்னை பல்வேறு விதங்களில் ஜனங்களுக்கு தம்ம என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தினார். தன்னை ஜனங்களுக்கு காண்பித்தார். தனி மனிதர்களோடோ, இல்ல ஒரு சிறு கூட்டத்தோடோ, இல்ல தேசத்தோடோ, தேசத்தின் ஜனங்களோடோ, தீர்க்கதரிசிகளோடோ தம்மை பல்வேறு விதங்களில் தேவன் தன்னை என்ன செய்தார், அறிமுகப்படுத்தினார். ஆமென். அதுல தேவன் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தின ஒரு முக்கியமான தன்னை குறித்த ஒரு அறிமுகம் என்னன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பது. ஹல்லேலூயா.
ஆமென். அதே போல இன்னொரு முக்கியமான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்னன்னா, அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். தேவனுடைய ஒரு பெயரே நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதே. ஹல்லேலூயா. அவருடைய ஒரு பேர் என்ன? இருக்கிறேன் என்பது அவருடைய பேரு. இப்படி ஒரு பேரை நீங்க கேட்டிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு, எத்தனையோ பேரை நம்ம கேட்டிருக்கிறோம். இருக்க அப்படின்ற ஒரு பேரை நீங்க கேட்டிருக்கீங்களா? தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்குங்க. தேவனை குறித்து தானே சொல்லுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு போய் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அடிமைத்தனத்தில் என்ன செய்யறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைத்தனத்தில் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி தவிக்கிறாங்க. யோசேப்பினுடைய நாட்கள்ல அவர்கள் அந்த தேசத்துக்காக என்ன செய்யறாங்க? பிழைப்பதற்காக போறாங்க, பஞ்சத்தை நிமித்தம். ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. என்னன்னா, உன்னுடைய ஜனங்கள், அவன் ஆபிரகாம் அங்க போய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்கள் இங்க வந்து அடிமையா இருப்பாங்க. ஆனா 400 வருஷங்களுக்கு பின்பு நான் அவர்கள் என்ன செய்வேன்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல போய் என்ன பண்றாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. இந்த அடிமைகளாய் கிட்டத்தட்ட 430 வருஷம் என்ன செய்யறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. அப்போ ஏகதேசம் பல தலைமுறைகள் அப்படியே என்ன செஞ்சிருச்சு? கடந்து போயிருச்சு. அப்ப தேவனை குறித்து கேள்விப்படாத ஒரு புதிய சந்ததி என்ன செய்கிறது? வருகிறது. ஆனா ஆண்டவர் அதுல தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும், தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் தன்னுடைய ஜனங்களுக்கு, ஒருவேளை சில ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே கற்றுக்கொண்டு வந்ததுனாலதான் அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிற ஒரு சந்ததி என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. அப்படின்னா தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஜனங்களை நடத்தி இருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்கள்லாம் இருந்தாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தாங்க. யோசேப் இருந்தாரு. ஏன்னா யோசேப்புடைய அந்த எலும்புகள் கல்லறை அந்த இடத்துல இருக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட அதை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? யோசேப்பு என்ற ஒருத்தர் இருந்தாரு, அவரை தேவன் எப்படி எகிப்தில் அவரை எப்படி தேவன் உயர்த்தினார் என்பதெல்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு சந்ததியும் என்ன செஞ்சிருக்கு? அவர்களுக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் கேள்விப்படாத ஒரு சந்ததியும் அவர்களுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, மோசே, நீ எழுந்து போய் என்னை நோக்கி முறையிடுகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து நீ என்ன செய்ய? விடுதலையாக்கி நீ அவர்களை கொண்டு போக வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டளை கொடுக்கிறார். இப்ப மோசே என்ன செய்யறாரு? எழும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? போறேன். நான் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அப்பா, யாருப்பா உன்னை அனுப்புனது அப்படின்னு என்ன பண்ணுவானுங்க? கேட்பாங்க ஆண்டவரே. அப்ப அவங்களுக்கு நான் என்ன நாமத்தை என்ன செய்ய, உங்க பேர் என்ன பேருன்னு அவங்களுக்கு என்ன செய்ய சொல்ல அப்படின்னும் போது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்றார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கும் போதே இப்படி இருக்கு பாருங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு என்னை என்ன செய்தார்? அனுப்பினார். இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்று அவங்களுக்கு போய் சொல்லுன்றார். இப்படி ஒரு பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருப்பா அனுப்புனது? இருக்கிறவர் அனுப்பி இருக்கிறாருங்க அப்படின்னு என்ன செய்யறான்? மோசே போய் அவங்கள்ட்ட என்ன செய்யறான்? சொல்லுகிறான். தேவனுடைய நாமம், தேவன் எப்படி தன்னை, அதான் நான் பேருக்கு அர்த்தம் சொன்ன பார்த்தீங்களா? சும்மா ஏதோ பேருக்கெல்லாம் மீனிங்லெஸ் இல்லாத பேர்லாம் கிடையாது. தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க? கடந்த காலத்தின் தேவனாக தன்னை அறிமுகப்படுத்தல. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா இருக்கிறேன் என்பவர் என்னுடைய பெயர்னு போய் சொல்றா அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறேன் என்பவர் அவருடைய நாமம். ஆமென். இருக்கிறேன் என்பவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த 430 வருஷம், அந்த 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்துல சிக்கி, ஒருவேளை தேவனுடைய எந்த கிரியையும் அவங்க அந்த 430 வருஷத்துல தேவனுடைய எந்த கிரியையும் அவங்க என்ன செய்யல, அவங்க பார்க்கல. ஒரே அடிமை வேலை தான்.
அப்படியே தலைமுறைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுல எந்த தேவனுடைய செயல்பாடுகளும் எந்த தேவனுடைய கிரியைகளும் அங்க எழுதப்பட்டதாக என்ன இல்லை, சரித்திரம் இல்லை. அப்படின்னா அப்படியே ஒரு அமைதியின் காலமாக என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அப்ப ஆனா தேவன் இருந்தாரா இல்லையா சொல்லுங்க. அமைதியின் காலத்துல, இந்த அமைதியின் நாட்கள்ல, இந்த 430 வருஷம் தேவன் இருக்கதான் செஞ்சாரு. அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, நான் முடிஞ்சு போன தேவன் எல்லாம். ஏன்னா கதை கேட்டு வந்திருப்பாங்க, யோசேப்பு கதையை கேட்டிருப்பாங்கல்ல. அவங்க இந்த தாத்தா பாரு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு என்ன செஞ்சாரு, அவர் தான் நம்மள இங்க கொண்டு வந்தாரு, இல்லாட்டி நம்ம செத்துருப்போம், அந்த பஞ்சத்துல நம்மளாம் செத்துருப்போம். ஆனா இந்த தாத்தா தான் நம்மள என்ன செஞ்சாரு, இந்த யோசேப்புன்றவர் தான் நம்மள இங்க கொண்டு வந்து நம்ம கடைக்கிலதை கொடுத்து நம்மள இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவங்க அப்பா பத்தி சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா பத்தி சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாம பத்தி சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்ததெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த நாட்கள்ல சொல்லி இருந்திருப்பாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்கு அப்பெல்லாம் நடந்திருக்கு, அப்பெல்லாம் நடந்திருக்கு, அப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க. பல பேர் கூட கேட்டிருக்கலாம், அப்ப இருந்தாருங்க இப்ப இருக்காரா என்னன்னு தெரியலங்க அப்படின்ற சில சந்ததி கூட அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம், சில மனிதர்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர்கள்ட்ட சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னுடைய நாமம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். அவர் ஒரு நாளும் கடந்த காலத்தின் தேவன் அல்ல. ஆமென். கடந்த காலத்தின் தேவன் மட்டுமல்ல. அவர் கடந்த காலத்தின் தேவன் சொல்லக்கூடாது. அவர் கடந்த காலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். அப்படின்னா தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா தேவன். அவருடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ஸ்டில் ஐ ஆம். அந்த ஆங்கிலத்துல ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்ற நாமத்துல தேவன் என்ன செய்யறாரு, தன்னை வெளிப்படுத்துறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் நானே, நான் நானேன்னு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பவர் என்னுடைய நாமன்னு போய் அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லுன்னு என்ன செய்கிறாரு, அவர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் எப்பொழுதும் இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் இன்றைக்கும் அவர் தேவன் தான். இன்றைக்கான தேவன் அவர். எஸ், அவர் நேற்றைக்கான தேவன். எஸ், அவர் நாளைக்கான வருகிறவராகிய தேவன். பட் இன்றைக்கு அவர் இருக்கிறவராகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மாறாத ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். எப்படிப்பட்ட தேவன் ஆராதிக்கிறோம், மாறாத ஒரு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அப்படின்னா ஆபிரகாமோடு தேவன் எப்படி இடைப்பட்டாரோ அதே போல இன்றைக்கும் தேவன் என்னோடு இடைப்பட முடியும். ஆமென். அவர் ஈசாக்கோடு எப்படி இடைப்பட்டாரோ அதே போல என்னோடும் அவர் என்ன செய்ய முடியும், இடைப்பட முடியும். ஆமென். அவர் யாக்கோபோடு எப்படி இடைப்பட்டாரோ, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் இடைப்பட்டாரோ, எப்படி அவர் கிரியை செய்தாரோ, எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்தாரோ அப்படியே இன்றைக்கும் என்னுடைய நாட்களில் அவர் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவின் நாட்களில் எப்படி அவர் இருந்தாரோ, யோசுவாவுக்கு அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தேவன் எனக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நியாயாதிபதிகளுக்கெல்லாம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அப்படியே தேவன் இன்றைக்கு என்னோடும் என்ன செய்கிறார், இருக்கிறார். சாமுவேலுக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் எனக்கு என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். தாவீதுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அப்படியே அவர் எனக்கும் என்ன செய்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். சாலமோனுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் என் கூட அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எப்படிப்பட்டவராய் அவர் இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார், என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆமென் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அதே போல இன்றைக்கும் அப்படிப்பட்டவராய் அவர் என் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தை ஆழமா நமக்குள்ள பதியணும். ஏன்னா பல நேரங்கள்ல தெய்வீக சுகத்தை குறித்தும் தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்தும் தேவன் தருகிற விடுதலைகளை குறித்தும் அற்புதத்தை குறித்து நம்ம கேட்கும் போது இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் நடந்தது, இதெல்லாம் தேவன் எப்பொழுதோ ஒரு காலத்தில் செய்தார் என்பதை தான் நம்ம மைண்டுக்குள்ள என்ன செய்கிறது, வருகிறது. ஒரு நாள் வரப்போகிறார் என்ற காரியம் நம்ம மைண்டுக்குள்ள என்ன செய்கிறது, வருகிறது. ஆனா நான் சொல்லுகிறேன், இருக்கிறவராகவே
இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்? அவர் இருக்கிறார். ஸ்டில் he is in the work. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் கிரியை செய்கிறாரு. அவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாரோ, அப்போஸ்தலர்களுக்கு தேவன் எப்படி இருந்தாரோ, அதே போல இன்றைக்கும் அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இன்றைக்கும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆமென் தேவன் தமக்கு எப்படி இருக்கிறவராகவே இருந்தாரோ, எப்படி தேவதாசர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினாரோ, எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தாரோ, மகிமையான காரியங்களை செய்தாரோ, விடுதலையை செய்தாரோ, அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறவராகவே என்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பாசல, உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இருக்கிற ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். நாம எப்படி மாறாதவர்னா, அவருடைய மாற்றத்துல, அவருடைய செயல்ல, அவருடைய கிரியையில எல்லளவும் மாற்றமே கிடையாது. சிலர் கூட சொல்லுவாங்க, ஆபிரகாமுக்கு நடந்துச்சுங்க, எனக்கு நடக்குமா? சிலர் சொல்லுவாங்க, யோசேப்ப கர்த்தர் தூக்கி வச்சாருங்க மேல, எனக்கு நடக்குமா? தாவீதை ஆசீர்வதிச்சாருங்க, எனக்கு நடக்குமாங்க? சாலமோனுக்கு கொடுத்தாருங்க ஞானத்தை, எனக்கு கிடைக்குமாங்க? நான் சொல்றேன், அவர்களோடு எல்லாம் தேவன் எப்படி இருந்தாரோ, தேவன் எப்படி இடைப்பட்டாரோ, தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ, அதே போல இன்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரில் எல்லளவும் மாற்றம் என்பது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மாற்றமே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஆமென். உங்களுடைய ஆண்டுகள் முடிவதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், நீர் மாறாதவர். ஆமென். மல்கியால நம்ம வாசிக்கிறோம். மல்கியா ஆமென் அதனுடைய 3வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். எஸ், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம இவ்வாறு வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆமென். அப்படின்னா அவர் நேற்றைக்கு மாறல. ஆமென். கடந்த காலத்தில் அவர் மாறல. ஆபிரகாமின் நாட்கள் அவர் மாறல, ஈசாக்கி நாட்களில் அவர் மாறல, யாக்கோப்பி நாட்களில் மாறல, யோசேப்பி நாட்களில் மாறல. ஆமென். அவர் மாறவில்லை. தாவீதின் காலத்தில் அவர் மாறவில்லை, இயேசுவின் காலத்தில் அவர் மாறவில்லை, அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர் மாறவில்லை, முற்பிதாக்களின் காலத்தில் அவர் மாறவில்லை, நமக்கு முன்பாக இருந்த தலைமுறைகளுக்கு அவர் மாறவில்லை. இன்றைக்கும் அவர் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. நாளையும் நான் சொல்றேன், அடுத்த தலைமுறை ஆமென் ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமா இருந்து ஆமென் அவர் வர தாமதிச்சா நிச்சயமா நமக்கு அப்புறம் ஒரு தலைமுறை என்ன செய்கிறது? வருகிறது. நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய காலத்திலும் அவர் மாறுவதே இல்லை, எக்காலத்திலும் அவர் மாறுவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். அப்படின்னா அவர் இருக்கிறாரு, அப்படியேதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அப்படியே நாளுக்கு நாள் அவர் அப்படியே மங்கி 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 தேஞ்சு போகிற ஒரு ஆண்டவர் அல்லங்க நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஐயோ, பழைய ஏற்பாடெல்லாம் அப்படியே வாசிக்கும் போது அப்படியே பரவசமா இருக்குங்க. என்ன அற்புதம், என்ன விடுதலை, என்ன அடையாளம், என்ன மகிமை, பாப்பா பாப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? ஆச்சரியப்படுறோம். இயேசு சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது கூட ஐயோ என்னமா நடந்திருக்குங்க அப்படின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது அப்பா என்ன மகிமைப்பா, கச்சையை தூக்கி போடுறாங்க, எந்திரிச்சு ஓடானப்பா, நிழல் ஐயா என்னையா இது, இயேசு கிறிஸ்து கூட அப்படி செய்யலையா, நிழல் படுதியா, அப்படியே என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்து கூட தொட்டவங்க தான் ஏன் சுகமானாங்க, அவர் தொட்டவங்க சுகமானாங்க.
அவர் வஸ்திரத்தை தொட்டவங்க சுகமானாங்க, சால்வையின் தொங்கலை தொட்டவங்க சுகமானாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாருங்கய்யா, நிழல் பட்டு சுகம் நடக்குதுயா. என்ன மகிமை, என்னமா ஆண்டவர் இருந்திருக்கிறாரு, எல்லாம் இருந்தாரியா. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. இல்ல, நம்ம தேவனை இருக்கிறவராக பார்க்க நம்ம தவறிட்டோம். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் அவர் கிரியில இருக்கிறார் என்பதை பார்க்க நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம தவறி போயிட்டோம். அதனாலதான் அவருடைய கிரியை நம்ம பார்க்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்ன்றதை பாருங்க. அன்றைக்கு செய்த தேவன் இன்னைக்கு என் நடுவுல ஏதோ தேவனை உள்ள வச்சிருக்கிறேன், நானு அப்படியே உறங்கிட்டு இருக்கிறாரு, உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படிப்பட்டவரா நீங்க பார்க்காதீங்க தயவு செய்து. அவன் தேவனை உள்ள வச்சிருக்கிறன்ற அனுபவம் சாதாரணமான அனுபவம் இல்லைங்க. இசைக்கான எப்பவுமே சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு வெறி பிடிக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தீவிரவாதியா மாறணும். எப்படி போய் வெடி வச்சு அப்படி இல்ல, எப்படிப்பட்டவனா மாறணும்னா, நான் சர்வ வல்ல தேவனை எனக்குள்ளாய் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்ல தேவன், அன்றைக்கு ஆபிரகாமோடு இடைப்பட்ட தேவன், அன்றைக்கு கலிலேயா கடல் அருகே நடந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு எனக்குள்ள எங்கள் நடுவில் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ள வந்துச்சுனாலே அற்புதத்துக்கு மேல நம்ம நடப்போங்க. அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவனை நான் எனக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் கிறிஸ்தவங்க, இயேசு எனக்குள்ளே, மகிமை நம்பிக்கையா எனக்குள்ளே எனக்குள்ளே எனக்குள்ளேன்ட்டு அவர் அப்படியே ஒரு டம்மி பீஸ் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம அப்படி பார்க்கறதுனாலதான் தேவனால கிரியை செய்ய முடியல. அவர் ஏதோ உட்கார்ந்துருக்காரு, இருக்காரு எனக்குள்ளதான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் வாசம் பண்றாரு, எனக்குள்ளதான் உலாவுறார், அசைவாடுற, எங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மகத்துவமற்றவராக, அவரை சாதாரணமானவராகவே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கெல்லாம் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அப்படியே அவர் இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆமென், ஆமென். I am that I am. எல்லாம் சொல்லுங்க, I am that I am. நான் நானே, என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை. நானே என்பது அவருடைய பெயரு. ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்பது அவருடைய பெயரு. தேவன் அப்படின்னா, அதாவது நான் சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை, நீங்க கடந்து போகிற ஒரு நிலைமை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையின் வழியாக நீங்க கடந்து போகலாம். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒரு தனிமையாகவோ, இல்ல எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலையோ, இல்ல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலையோ நீங்க என்ன செய்யலாம், ஒருவேளை அந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவனா, I am that I am. நானே, நான் கர்த்தர், நான் மாறாதவர், இருக்கிறேன் என்பவர் என்னுடைய நாமம் என்று சொல்லுகிற ஒரு தேவன் உங்க சூழ்நிலை அங்க கூட இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறேன் என்பது அவருடைய பேரு. ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கிறேன் என்ற ஒரு தேவன் உங்களுடனே கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க புலம்ப வேண்டிய தேவை இல்லைங்க. ஆமென். ஏன் நம்ம அப்படி புலம்புறோம் அப்படின்னா, இருக்கிறேன் என்ற ஒரு தேவன் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு வெளிப்பாடும் அந்த உணர்வும் நமக்கு இல்லாததுனாலதான் நம்ம வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே சொன்னாரு பாத்தீங்களா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன்னாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை திக்கற்றவங்களாக ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை. ஒருவேளை பலவீன நீங்க உங்க பலன் குன்றும் போது ஜனங்கள் உங்களை என்ன செய்யலாம், புறக்கணித்து தள்ளலாம். ஒருவேளை நம்ம கிட்ட பணம் நம்முடைய ஆஸ்திகள் அந்தஸ்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை நம்மளை என்ன செய்யலாம், ஒருவேளை நம்மளை புறக்கணிக்கலாம், நம்மளை வெறுக்கலாம், நம்மளை ஒதுக்கலாம். நம்மகிட்ட எல்லாம் இருக்கும்போது ஒருவேளை ஜனங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கலாம். ஆனா நம்மகிட்ட எல்லாம் குறையும் போது எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் உலகம். ஆனா நான் சொல்லுகிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற ஒரு தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தேவன். இருக்கிறேன் என்ற தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க?
ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ராஜன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவேளை வியாதி படுக்கையில மரண போராட்டத்துல அவன் உங்களுக்கு அறிமுகமானவங்க ஒருவேளை பலவீனத்தோட கண்ணீரோட ஆமென் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வியாதி படுக்கையில் இருந்தவர்களுக்கு எப்படி அவர் சுகமளிக்கிறவராய் இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே இல்லை என்று வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆமா ஒருவேளை நீங்க என் கூட இருக்கிறத நான் மறந்திருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆனா சாதாரணமானவரா இருக்கிறாருன்னு கூட ஒருவேளை நான் நினைச்சிருக்கலாம். ஆனா என் முற்பிதாக்களுக்கு நீர் எப்படிப்பட்டவரா இருந்தீரோ அதுல 1% கூட குறைவு இல்லாம அந்த வல்லமையில, அந்த மகத்துவத்துல, அந்த அற்புதத்துல, அந்த விடுதலையில, அந்த அதிசயங்கள்ல ஒரு கடுகளவு கூட குறையாம இன்றைக்கும் இருக்கிறவராக நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவன் தம்மை ஜனங்களுக்கு அப்படிதான் என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார். ஒருவேளை தேவன் இன்றைக்கு எப்படி இருந்தாரோ அன்றைக்கும் அப்படிதான் அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஒருவேளை தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற விதங்கள்ல வேணா சில மாற்றங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின மாதிரி நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கலாம், அவரை நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். அதாவது அவர் தன்னை வெளிப்படுத்தின விதங்களில் வேணா மாற்றங்கள் இருக்கலாமே தவிர அவரில் எவ்வளவு வேணும் மாற்றம் இல்லவே இல்லை. ஆமா, அதனாலதான் ஏசாயால நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 23வது அதிகாரத்துல ஆண்டவர் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக அந்தந்த காலத்திற்கு தகுந்தது மாதிரி தம்மை ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதாவது அத எப்படி விலைக்கு சொல்றதுன்னா, இப்ப தேவன் இன்னைக்கு நம்ம பெட்ரோல் எல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாமே பெட்ரோல் டீசல் என்ன செய்கிறது, இயங்குகிறது. ஆனா அப்ப நம்ம ஆபிரகாம் காலத்துல ஏன் நம்ம பெட்ரோல் வண்டியை நம்ம ஓட்டல அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு என்ன செய்யல, இல்ல இதுல வச்சு இதெல்லாம் நம்ம ஓட்ட முடியும்ன்ற இது இல்ல. அவர்கள் காலத்திற்கு அவர்களுக்கு என்ன தெரிந்ததோ, அவர்களுக்கு என்ன அந்த வெளிப்பாடு இருந்துச்சோ அதை வச்சுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அப்படியே காலத்தை ஓட்டுனாங்க. ஆனா இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு என்ன பெரிய டெக்னாலஜி வந்திருக்கா. நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஆதாம் காலத்துல இல்லையா? இப்ப பெட்ரோல் எடுத்துங்க, பெட்ரோல் ஆபிரகாம் காலத்துல இருந்துச்சா இல்லையா? பெட்ரோல் இருந்துச்சு. எங்க இருந்து, எங்க உள்ள இருந்து அடியில இருந்தானே எடுக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு இல்லையா? அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு டீசல் இல்லையா? இருந்துச்சு. அன்றைக்கு அதெல்லாம் அங்க இருக்கிறது என்ற வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இல்ல. இன்னைக்கு மனிதனுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன செய்கிறது, இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இதே போலதான் தேவனை புரிந்து கொள்ளுகிற அந்த விதத்துல, தேவனை வெளிப்படுத்துகிற கற்றுக்கொள்ளுகிற அந்த விதங்கள்ல மாற்றங்கள் வந்திருக்கே தவிர தேவன் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, மாறவே இல்லை. ஆமென். அவர் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட இல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க. அதாவது விசுவாசமும் நம்பிக்கையும் எபிரேயர் 13ல நீங்க வாசித்து பாருங்க, 11வது அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது, விசுவாசம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, இப்பொழுது நடக்கும் என்பதுதான் என்னது, விசுவாசம். இப்ப எனக்கு நடக்கும், இப்ப தேவன் செய்வாரு, ஏன்னா அவர் இப்ப ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், இப்பொழுது எனக்கு தருவார் என்றதான் என்னது விசுவாசம். அப்ப விசுவாசம் எதை வெளிப்படுத்துகிறதுன்னா, தேவன் இப்பொழுது இருக்கிறார் என்பதை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கைக்கு அர்த்தம் என்னன்னா ஹோப் இல்லையா? நம்பிக்கை என்னது, ஒரு நாள் நடக்கும், அது என்னது நம்பிக்கை. புரியுதா? தேவன் விசுவாசத்தின் தேவனா இருக்கிறார்னா அவர் இப்பொழுதின் தேவனா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் விசுவாசத்தின் தேவன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்பொழுது
ஸ்டில் நவ், அதான் என்னுடைய அர்த்தம் என்ன, நவ் இப்ப எனக்கு நடக்கும், இந்த காலத்துல கர்த்தர் எனக்கு செய்வாரு, இன்றைக்கு எனக்கு கர்த்தர் செய்வார். இதான் என்னது விசுவாசம். தேவன் விசுவாசத்துக்கு செவி கொடுக்கிறார். ஏன் செவி கொடுக்கிறார்னா அவர் இப்பொழுது ஜீவனுள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். நம்பிக்கை எதை குறிக்குது? நான் நம்புறேங்க, நிச்சயமா நானும் ஒரு நாள் நல்லா இருப்பேன். இது என்னது நம்பிக்கை. ஆனா விசுவாசம் இல்லங்க, இந்த காலம் தாங்க, கர்த்தர் இப்ப எனக்கு அதை செய்வாருங்க, இன்னைக்கு என்ன சுகமாக்குவாருங்க, இன்றைக்கு கர்த்தர் என்ன உயர்த்துவாருங்க, இன்னைக்கு என் சூழ்நிலையில ஒரு மாற்றம் வருங்க, இன்னைக்கு என்னுடைய சரீரத்துல பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறாருங்க, இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இதான் என்னது நவ், இன்றைக்கு ஃபெய்த். ஹல்லேலூயா. விசுவாசம் இப்பொழுது கிரியை செய்கிறது, அதான் ஃபெய்த் இல்லையா? விசுவாசம் இப்பொழுது தேவன், இன்றைக்கு என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே விசுவாசத்திற்கு செவி கொடுக்கிறார். ஏன்னா he is a god of now. அவர் இப்பொழுதும் தேவன். ஆமென். இன்றைக்கான தேவன், இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கான என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவன் முதலாவது தன்னை எப்படி வெளிப்படுத்துறார்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை ஜனங்களுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தின தேவன். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று, ஆமென், அவர் நமக்கு என்ன செய்தாரு? தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் நீங்க வேதங்கள்லாம் வாசிக்கும் போது அவர்களுக்கெல்லாம் அப்படி செஞ்சாரே அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள நீங்க போக கூடாது. அவர்களுக்கெல்லாம் அப்படி செய்தவர் இன்றைக்கும் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள நீங்க வரணும். ஹல்லேலூயா. எப்படி போக கூடாது? அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு, எனக்கு நடக்குமா? அந்த எத்தனையோ சாட்சியில நம்ம பார்க்கிறோம். சத்தியம் டிவில பாக்குறீங்க, மேகசின்ல பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, எத்தனையோ அற்புத சாட்சிகள் நடக்குது. அதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசத்துக்குள்ள போக கூடாது. அவர்களுக்கெல்லாம் செய்த என் ஆண்டவர் என் கூட இப்பொழுது இருக்கிறார் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள நீங்க வரணும். அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்க வரும்போது நீங்களும் சொல்லுவீங்க, நான் கண்டு வியக்கத்தக்க பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவன் எனக்கும் அதை செய்திருக்கிறார்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் இருக்கிறவராக என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர்களோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து தேவன் தன்னை வெளிப்படுத்துற ஒரு விதம் பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்துல தேவன் என்ன செய்கிறாரு? தன்னை வெளிப்படுத்துகிறாரு. யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தினாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை விடுவிக்கிற கர்த்தர், நானே உன் நோய்களை எல்லாம் உன்னை விட்டு அகற்றுகிற கர்த்தர் என்று ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தன்னை வெளிப்படுத்தினார். புரியுதா? யெகோவா ராஃபா என்ற ஒரு நாமத்தினால் தன்னை ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். புரியுதா? நான் பேருக்கு அர்த்தம் சொன்ன பாத்தீங்களா? அவர் ஒரு பெயரை ஜனங்களுக்கு, தன்னை குறித்து ஒரு பெயரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது ஏதோ வெறுமனே ஒரு பெயரை சொல்லல, அவர் யாராக இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப அவருடைய பேரே நான் உன்னை சுகமளிக்கிற கர்த்தர். ஆமென். அதனுடைய அர்த்தத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யெகோவா ராஃபா என்ற ஒரு பெயருக்கான அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அர்த்தம் சொல்லுது பாருங்க. யெகோவா ராஃபா என்றால் மனிதனின் என்றென்றைக்குமான பரிகாரி என்ற ஒரு அர்த்தம் என்ன செய்யுதான் இருக்குது. என்ன அர்த்தம்? யெகோவா ராஃபானா மனிதனுடைய என்றென்றைக்குமான பரிகாரி, என்றென்றைக்குமான சுகமளிக்கிறவர், என்றென்றைக்குமான மருத்துவர் என்ற ஒரு பெயரோட தான் தன்னை அறிமுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபான்னு நீங்க அவருடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவன் யார் என்றால் என்றென்றைக்குமாய் என்னை சுகமளிக்கிற ஒரு தேவன், என்றென்றைக்குமாய் மனிதனை சுகமாக்குகிற ஒரு தேவன் தான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய பேரு. ஹல்லேலூயா. அப்ப யெகோவா ராஃபா நம்ம சொல்லும் போதெல்லாம்
மனிதனுடைய என்றென்றைக்குமான மருத்துவர், மனிதனுடைய என்றென்றைக்குமான மருத்துவர்ன்றதை நம்ம அறிக்கை செய்கிறோம். அப்படிப்பட்டவராய் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் யெகோவா ராஃபா அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். என் தேவன் என்னுடைய என்றென்றைக்குமான மருத்துவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். உங்களுடைய என்னென்றைக்குமான மருத்துவராய் அவர் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா என்னுடைய என்றென்றைக்குமான மருத்துவர். ஆமென். என்னை எப்பொழுதும் சுகமாக்குகிறவர். அன்றைக்கு அவர் யெகோவா ராஃபாவா இருந்தாரு, இன்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறாரு? சுகத்தை கொடுக்கிறவரா என்ன செய்கிறார்? இருக்கிறார். பல நேரங்கள்ல நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி என்ன சொல்லுவோம்? எபினேசரே, இம்மட்டும் உதவி செய்தீரே அப்படின்ற வார்த்தை அதிகமா நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா? பாடல்கள் கூட பாருங்க, எபினேசரே எபினேசரே உதவி செய்தீரே உதவி செய்தீரேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை என்ன செய்கிறோம்? உச்சரிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல யெகோவா ராஃபாவாகவும் அவர் என்ன செய்கிறார்? அதை நம்ம ஏனோ உச்சரிக்க மறுக்கிறோம், உச்சரிக்க தவறோம். என்னன்னா, நீங்க எபினேசர் உண்மைதாங்க ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சு நீங்க எனக்கு என் தேவையெல்லாம் சந்திச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படி நம்புகிற நம்ம ஸ்டில் ஹி இஸ் ஜெகோவா ராஃபா அப்படின்றத நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிக்கணும். ஆமென். சொல்லுங்க, யெகோவா ராஃபா. அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி உச்சரிக்கிறோம். என்ன உச்சரிக்கிறோம்? ஸ்டில் யூ ஆர் ஹீலிங் லார்ட். ஆண்டவரே, இன்றைக்கும் நீங்க என்ன செய்றீங்க? சுகமாக்குறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் என்னுடைய வியாதியை நீங்க சுகமாக்குவீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் என்னுடைய இந்த சூழ்நிலையில இருந்து எனக்கு ஒரு விடுதலையை நீங்க தர முடியும். ஆண்டவரே, இன்றைக்கும் நீங்க சுகமாக்க முடியும்னு நம்ம அந்த பெயரை என்ன செய்யணும்? அதிகமா உச்சரிக்கணும். யெகோவா ராஃபான்ற பெயரை நம்ம உச்சரிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய பெயர்கள்லாம் நம்ம உச்சரிக்கிறோம், அப்படியே யெகோவா ராஃபா என்ற பெயரையும் அதிகமா நம்ம என்ன செய்யணும்? நம்ம உச்சரிக்கணும். அப்ப நம்ம என்ன டிக்ளேர் பண்றோம்னா, அவர் ஆராதிக்கிற ஆண்டுடைய பேர் என்னன்னா, இன்றைக்கும் அவர் சுகமளிக்கிறார், இன்றைக்கும் அவர் விடுதலையை தருகிறார், இன்றைக்கும் தெய்வீக ஆரோக்கியத்தை எனக்காக தருகிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? உச்சரிக்கிறார். அதான் அந்த வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னொன்னு பாருங்க, தேவன் அந்த வார்த்தையில யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. என்ன உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. அவர் பிரமாணத்தை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு, ஒரு உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படுத்துறாரு. என்ன ஏற்படுத்துறாருன்னா, இவைகளை எல்லாம் நீ செய்யும் போது நான் உனக்கு மருத்துவராய் இருப்பேன். ஆமென். அதான் உடன்படிக்கைன்றது, பிரமாணம்ன்றது இல்லையா? அதாவது ரெண்டு பேருக்கும் அங்க என்ன செஞ்சிருக்கு? ஒரு பங்கு இருக்கு. இப்ப திருமணத்துல நம்ம உடன்படிக்கை பண்றோம், திருமண உடன்படிக்கைன்னு சொல்றோம். அப்படின்னா அங்க யாருக்கு தான் வேலை இருக்கு? யாருக்கு வேலை இருக்கு? மனைவிக்கு மட்டுமா அங்க வேலை இருக்கு? இல்ல திருமணத்துல இணைக்கப்பட போகிற அந்த மன பெண்ணுக்கு மட்டுமா அங்க பங்கு இருக்கு? இல்ல மணமகனுக்கு மட்டுமா பங்கு இருக்கு? உடன்படிக்கை என்பது இருவரும் சேர்ந்து செயலாற்றுவதுதான் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கைன்னா என்னது? அந்த உடன்படிக்கை குறித்து நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். தேவன் நிறைய உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுல தேவன் சுகத்திற்கு ஒரு உடன்படிக்கை என்ன செஞ்சாரு? ஜனங்களோடு ஏற்படுத்தினார். அப்படின்னா புரியுதா? உடன்படிக்கைனா ஒரு ஆள் மட்டும் செய்யறது கிடையாது. புரியுதா? குடும்பம்ன்றது ஒரு ஆள் மட்டும் அப்படி இயங்குறது கிடையாது. திருமண உடன்படிக்கை என்பது இருவர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை என்ன செய்யறாங்க? பண்ணுகிறாங்க. இப்ப நம்ம மேரேஜ் எல்லாம் பாக்குறோம்ல, அங்க என்ன பண்றாங்க? கணவன் என்ன செய்யறாரு? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பிறர் முகம் பார்க்காம உன் உயர்விலும் தாழ்விலும் வாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் எல்லாத்திலும் உன் கூட நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு உதவியாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? யார் பண்றது? கணவர் என்ன செய்யறாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அந்த மணமகன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே போல இந்த மணமகள் என்ன பண்றாங்க? நானும் என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை பண்றேன். நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படி என்ன செய்வேன்? அவங்க கூட என்ன செய்யறேன்? நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. பாத்தீங்களா? இப்ப இவர்களுடைய இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இவர்கள் செய்த அந்த உடன்படிக்கை ரெண்டு பேரும் அதுல என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் அதுல சரியா இருந்தா தான் அந்த உடன்படிக்கை வேலை செய்யும். இப்ப நிறைய குடும்பங்கள்ல இது ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் என்ன ஆயிரும்? அந்த வாழ்க்கை ஃபெயில் ஆயிருது. காரணம் என்னன்னா, அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையில் இருவரும் என்ன செய்யணும்? அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். புரியுதா? இதான் உடன்படிக்கைன்றது. ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ் நான் இதை தர்றேன் அப்படின்னா ஓகே ஐ அக்ரி அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? அதுக்கு
உடன்படுகிறார்கள். அதான் என்னது உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு அர்த்தம் என்னன்னா இருவரும் உடன்படுகிறாங்க. நான் உடன்படுறேங்க, நான் ஓகே இதை நான் ஏத்துக்கிறேங்க, ஐ அக்ரி அப்படின்றோம்ல, இதான் உடன்படிக்கை. அப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கைனா, இதெல்லாம் நீ செய்தாய் என்றால் நான் உனக்கு சுகமளிக்கிற தேவனா இருப்பேன்றாரு. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 4 பிரமாணங்களை, 4 கட்டளைகளை, 4 உடன்படிக்கைகளை தேவ ஜனங்களோடு தேவன் என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துறாரு. நீ இதை செய்யும், இந்த 4 செய்யும் போது நான் உனக்கு 2 ஆசீர்வாதம் தரேன்னு சொல்றாரு. என்ன சொல்லுங்க, நீ 4 செய்யும் போது உனக்கு 2 பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா. 4 விட்டுட்டோம்னா 2 என்ன செஞ்சிருது, போயிருது. இந்த 4 என்னன்னு பாருங்க. முதலாவது பாருங்க, வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 15:26 வேதம் சொல்லுது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். இதுதான் 4 பிரமாணங்களை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. என்னது, முதலாவது என்னது, கர்த்தரின் சத்தத்தை கவனமா என்ன செய்யணும், கேட்கணும். அதான் புரியுதா, என்னத்தை கேட்கணும், தேவ சத்தத்தை கவனமா கேட்கணும். நிறைய நேரங்கள்ல சுகத்திற்காக பிரயாசப்படுகிற தேவ ஜனங்கள், சுகத்தை அநேகருக்கு கொடுக்கிறதுக்காக பிரயாசப்படுகிற தேவ ஜனங்கள் அவர் சத்தத்தை கவனமா கேட்கறது இல்ல. எதை கேட்கறது இல்ல, சத்தத்தை கேட்கறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல. நிறைய நேரங்கள் பாருங்க, நம்ம சுகத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம், எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வதுன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் எல்லாம் ஹாய் அப்படியே வெளியே சுத்திட்டு என்ன செய்யறது, அப்படியே வர்றது, வந்துட்டு கடைசி பிரேயர்லாம் முடிச்சு போய் வாசிட்டு ஜெபம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றது, அங்க வர்றது. அப்ப சத்தத்தை நீ கவனமா கேட்காம இங்க வந்து உட்காந்துட்டு தலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஒண்ணு என்ன செய்யாது, அங்க நடக்காது. நிறைய நேரங்கள்ல ஏன் தலையை கொடுத்து சுகம் நடக்க மாட்டேங்குன்னா, முதல்ல தலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் மைண்ட கொஞ்சம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கொடுக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னது, கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணுங்க முதல்ல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தலையை கொண்டு போய் நீட்டுறதுக்கு முன்னாடி சத்தத்தை கொஞ்சம், காதை என்ன செய்ய அங்க நீட்டு, கொஞ்சம் மைண்ட கொஞ்சம் அங்க நீட்டு. ஆமா, அப்படின்னா நீ தலையை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அற்புதமா சுகம் நடந்துடும் உனக்கு. ஆமா ஆமா, இது மற்றதெல்லாம் செய்யறது இல்லை. அதான் பாருங்க, இந்த 4 பிரமாணத்தை கடைபிடிக்கிறது கிடையாது, ஆனா தலையை கொண்டு வந்து என்ன செஞ்சிருது, நீட்டு. சில தலையை கொடுக்கறது இல்லை, அந்த எண்ணெய் நீட்டுறது. அந்த எண்ணெய் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அப்படியே மந்திரிச்சு அனுப்பி விடுங்க அப்படின்னு. அப்படிதான் ஒருத்தவங்க வந்து எண்ணெய் அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், என்னைக்கு சுகம் வேணுமோ உங்களுக்கு சுகம் வேணுமா? ஆமா, என்னைக்கு காய்ச்சலா உங்களுக்கு காய்ச்சலா, என்னைக்கு காய்ச்சலா உங்களுக்கு காய்ச்சலா, என்னைக்கு பலவீனமோ உங்களுக்கு பல, என்னைக்காக ஜெபம் பண்ணுமோ உங்களுக்காக ஜெபம் பண்ணுமா? ஆமே, என்னைக்கு ஜெபம் பண்றதுனால ஒண்ணும் இல்லைங்க, எண்ணெயை பூசி ஜெபிக்கிறதுனால தான் அற்புதம் நடக்குது. ஆமே, அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த 4 பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும், முதல்ல நிறைவேற்றணும். முதல்ல என்ன பண்ணணும், கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஏன் ஹீலிங் சர்வீஸ் நடத்துறோம், ஏன் வந்து டெலிவரன்ஸுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறத குறித்து நம்ம பேசுறோம், ஏன் பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசுறோம், ஏன் நீதி குறித்து பேசுறோம், ஏன் சபையில பிரசங்கம் நடக்குதுன்னா, நீ கர்த்தருடைய சத்தத்தை முதல்ல கவனமா கேட்கணும். அப்பதான் அவர் உனக்கு கிரியை செய்வாரு. வார்த்தைக்கு செவி கொடுக்க விட்டுட்டு வார்த்தையை கேட்காம விட்டுக்கிட்டு அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அங்க அலையிறது, அங்க போன நடக்கு, இங்க போன, எங்க போனாலும் நடக்காதுமா. வார்த்தைக்கு முதல்ல என்ன செய்யணும், கர்த்தரின் சத்தத்தை கவனமா நீ கேட்டாலே நீ இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு அற்புதம் கிடைக்குது, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, யாரையோ நினைச்சிட்டு இருக்காதீங்க, கர்த்தருடைய சத்தத்தை கவனமா என்ன செய்யுங்க, கேட்க ஆரம்பிங்க. 2வது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய. முதல்ல என்னது, சத்தத்தை கவனமா கேட்கணும். 2வது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். நிறைய நேரம் பாஸ்டர் பார்வைக்கு செம்மையா நடக்கும். எல்லாம் பாஸ்டர் பார்வைக்கு என்ன பக்தி, என்ன பரிசுத்தம், என்ன பாட்டு, என்ன ஜெபம், கூறி அத்துக்கிட்டு போயிடும் கத்துல வீடுகள்ல. அப்படி ஜெபம் என்ன செய்யும், யார் பார்வைக்கு நடக்குது, மனுஷன் பார்வைக்கு இதெல்லாம் நடக்குது, நல்லதாமா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்க பார்வைக்கு இது சரியா ஆண்டவரே. ஆமென். ஆமா, பாஸ்டர் எப்பயும் பார்த்துக்கிட்டா இருக்காரு, ஆமா அவங்க எப்பயும் விசுவாசி நம்ம கூடயா இருக்கிறாங்க, எப்பயும் அப்படியா இருக்கிறது அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க, அப்படி போவாங்க. நான் சொல்றேன், எப்பயுமே ஒரு தேவ பிள்ளை, உடன்படிக்கையில ஈடுபடுகிற தேவ பிள்ளை எப்பயுமே அவர் பார்வைக்கு நான் செம்மையாய் செய்கிறேனா அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள என்ன செய்யணும், அந்த உணர்வுலயே இருக்கணும். யோசேப்பு இருந்தார் பார்த்தீங்களா, யாருமே இல்லைங்க அங்க.
அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த போத்திபாருடைய வீட்டுல யாருமே கிடையாது. இவன் சொல்றான், என் தேவனுடைய பார்வைக்கு இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செய்வது நான் எப்படி? அப்படின்னா அவன் என்ன உணர்வுல இருக்கிறான்னா, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானது செய்யறான். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை அவன் அந்த போத்திபாருடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு இருந்தார்னா போத்திபார் வீட்டுல அவன் நல்லா இருந்திருப்பான். போத்திபார் வீட்டுல அப்படியே உயிரோடு இருக்கிறனாலலாம் அவன் வாழ்க்கை போத்திபார் வீட்டிலேயே அவன் என்ன செஞ்சிருப்பான், வாழ்ந்து செத்திருப்பாங்க. ஆனா தேவனுடைய பார்வைக்கு அவன் செம்மையா இருந்ததுனால அவன் நாடுகளுக்கெல்லாம், ஆமென், ஜனங்களுக்கெல்லாம், கோத்திரங்களுக்கெல்லாம், ஜாதிகளுக்கெல்லாம் அவனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறாரு. ஹல்லேலூயா. அவன் இன்னைக்கு என்ன யாரு பாக்குறா? அவங்க யாரு பாக்க? என் அப்பா அம்மா என்ன பாக்குறாங்களா? பாஸ்டர் என்ன பாக்குறாரா? அப்படின்னு அவருடைய கண்களை எல்லாம் நீங்க மறைச்சிட்டு ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது, நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைய, உங்களுடைய சுகத்தின் எல்லைய, உங்களுடைய விடுதலையின் எல்லைய, உங்க அபிஷேகத்தின் எல்லைய நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு போடுறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆனா என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எஸ், என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பார்க்கல, என்னுடைய பிள்ளைகள் என்ன பார்க்கல, என் கணவன் என்னை பார்க்கல, என்னுடைய மனைவி என்ன பார்க்கல, யார் என்னை பார்க்கல, என் பாஸ்டர் என்ன பார்க்கல, என்னுடைய எல்டர்ஸ் என்ன பார்க்கல, என்னுடைய மூப்பர்கள் என்ன பார்க்கல. ஆனா என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறாருன்ற உணர்வுல நீங்க வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் உங்களோடு பண்ண உடன்படிக்கை அவர் உண்மையா இருப்பாருங்க. ஹல்லேலூயா. அவன் உங்களோடு அந்த பிரமாணத்துல அவர் உண்மையுள்ளவரா இருப்பாரு. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய, சுகம் உனக்கு வரும். ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க, கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால். என்னது? இப்ப முதல்ல என்ன பண்ற? கேக்குற. என்னது? கவனமா கேக்குற. அடுத்து செம்மையானதை செய்யணும். இப்ப அவர் சொல்றதுக்கு செவி என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அவர் சத்தத்துக்கு கேட்கணும். அவர் சத்தத்தை கேட்டு, நாலாவது, அவரின் நியமங்கள் யாவையும் கை கொண்டார். அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கு ஆமாண்டவரே நீங்க சொன்னபடியே எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியுமே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறபடியே நம்ம கை கொண்டால், இந்த நாலு உடன்படிக்கை நம்மளோட தேவன் பண்றாருங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் தேவன் 4 விதமான உடன்படிக்கை என்ன செய்யறார்? ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை, என்ன பிரமாணம், என்ன நியமம், என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, முதலாவது நீ கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேளு. இரண்டாவது, அவர் பார்வைக்கு செம்மையானது செய். மூன்றாவது, கட்டளைகளுக்கு செவி கொடு. நாலாவது, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள். அப்படி நீ செய்யும் போது 2 பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஒன்று, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு நான் வரப்பண்ணேன். அப்படின்னா நீ பார்த்த, நீ கேள்விப்பட்ட, நீ சந்தித்த, நீ முற்காலத்தில் பார்த்த எத்தனையோ விதமான வியாதிகளை இவங்க எகிப்தியருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்திருக்கிறாங்க. கர்த்தரை முன்பாகவும் இவங்க பார்த்திருக்கிறாங்க. இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரும்போதும் தேவன் பல்வேறு விதமான காரியங்களை எகிப்தியர் மேல வரப்பண்ணி இருக்கிறாரு. அதெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. பாத்தீங்களா? இது எப்போ வருது? இந்த ஒண்ணு எப்போ வருது? அந்த நாளை நான் கடைபிடிக்கும் போது வருது. ரெண்டாவது, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீ இப்படிலாம் செய்யும் போது நான் உனக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பேன்னா, உன்னை சுகமாக்குகிறவராய் இருப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை நாமே என்ன செய்யணும்? நம்ம ஆராயணும், நம்மை நாமே பரிசோதிக்கணும். ஆண்டவரே, உடைய சத்தத்தை நான் கவனமா கேட்கிறேனா? ஆமென். உடைய சத்தத்தை கவனமா, யார் சத்தத்தை கேட்கறோன்றது ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணுமா. ஒருவேளை கர்த்தர் அனுபவிச்சு இதை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும். நீங்க சிலர் எங்க தாத்தா இப்படி சொல்லிட்டாருங்க, எங்க பாட்டி இப்படி சொல்றாரு, இப்படி சொல்லிக்கிட்டு, எங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருங்க, வசனம் என்ன சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாருங்க இப்படிதான் செய்யணும்னு, அப்படின்னு என்ன செய்வாங்க? அதை சொல்லுவாங்க. இல்ல, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் பார்வைக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் பார்வைக்கு? யார் பார்வைக்கா? கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யணுமா? செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவரின் நியமங்கள் யாவையும் கை கொள்ளும் போது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. 2 பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். வியாதி வராது, நான் உனக்கு மருத்துவராக இருப்பேன். வியாதி உனக்கு வராது, நான் உன்னை சுகமாக்குறவரா இருப்பேன். வியாதி உனக்கு வராது, நான் உன்னுடைய குடும்ப டாக்டரா இருப்பேன். அப்படின்னா இருந்தா எடுத்து போட்டுறாரு, வராம என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறாரு.
இனி என்னை ஆரோக்கியமாகவும் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை, தேவன் நமக்கு ஏற்படுத்தின பிரமாணம். இதை நம்ம செய்யணும். இதை நம்ம விட்டுட்டு இந்த கீழே உள்ள ரெண்டை மட்டும் நம்ம தொங்கிக்கிட்டு இருப்போம். எப்படி? ஆண்டவரே, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்னையும் வரப்போ நானே பரிகாரி அப்பா அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்க சத்தத்தை கவனமாய் கேட்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க பார்வைக்கு செம்மையானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கட்டளைகளுக்கு எல்லாம் நான் செவி கொடுக்கணும். நீங்க ஒரு காரியத்தை சொல்லும் போது அதுக்கு உடனே நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உங்களுடைய நியமங்கள் யாவை நான் கை கொள்ளணும், அதன்படி நான் செய்யணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது இது ரெண்டு தன்னால வந்துடுது. நம்ம வேதத்துல எல்லாமே சுகத்துக்கு மட்டும் நான் சொல்லலைங்க, எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் தேவன் ஒரு பிரமாணத்தை, தேவன் ஒரு உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. சோ தேவன் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இரண்டாவது, நானே உன்னை சுகமாக்குகிறவர் என்பதையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறவர், நானே உன் பரிகாரி. ஆமென். இந்த நாமங்களினால் தேவன் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை விசுவாசிப்போம், அந்த சுகத்துல நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா தெய்வ சமூகத்துல? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இருக்கிறவராகவே எனக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. அப்ப தேவனே, நீர் இருக்கிறவராக என் வாழ்க்கையில் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என் பரிகாரியாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. Yes, still amen, you are alive in life Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் என்னுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. Yes, I am that I am நீங்க வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இருக்கிறேன் என்று சொல்றீங்க. Yes, நீங்க இப்பொழுதின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கடந்த காலத்தின் தேவன் மட்டுமல்ல, நீர் எதிர்காலத்தின் தேவன் மட்டுமல்ல, நீர் இப்பொழுது என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எஸ், நீரே என் பரிகாரியாக இருக்கிறீர் ஆண்டவரே. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு நீர் வரப்பண்ணீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவர் என்ற நாமத்தால் அழைக்கப்பட்ட ஒரு தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டு ஆண்டவரே யாருமே இல்லை, அனாதைகளைப் போல, திக்கற்றவர்களைப் போல ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ சொல்லுகிறீர், நான் இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவன். எஸ், ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரே என்பது மட்டுமல்ல, இருக்கிறவரே என்ற நாமத்தால் அழைக்கப்பட்டவரை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ சுகமாக்குவீராக ஆண்டவரே. தேவ ஜனங்களை சுகமாக்கினவர், அழிவில் இருந்து அவர்களை தப்புவித்தவர் ஆண்டவரே. கொள்ளை நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, மரணத்திலிருந்து உடைய ஜனங்களை காப்பாற்றின தேவன் அல்லவா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுவீராக, நீர் தேற்றுவீராக, நீர் நடத்துவீராக ஆண்டவரே. சுகமாக்குவீராக ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதமான சுகங்கள் சரீரத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அற்புதமான சுகம், அற்புதமான விடுதலைகள் சரீரத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மரண படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்துல தீராமல் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்துல சுகமடைவதாக ஆண்டவரே. அற்புத சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர். ஆமே, நீர் பரிகாரியா எழுந்தருள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் நீங்க அறிக்கை செய்யணும், இருக்கிறவராக இருக்கிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். நேற்றும் இன்றும் மாறாத ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நானே உன் பரிகாரி என்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க அதிகமா என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அதை அதிகமாய் விசுவாசிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நீங்க தெய்வீக சுகத்துல நடக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்க. God bless you.